ஒரு அழகான நகரத்தில் அன்னபூரணி என்ற ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாள். அவள் தனது கணவருடன் பல வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். ஆனால் ஒரு நாள் அவளின் கணவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அந்த நாளிலிருந்து நகர வாழ்க்கை அவளுக்கு வெறுப்பாகிவிட்டது. அங்குள்ள சத்தமும் தனிமையும் அவளின் மனதை காயப்படுத்தியது. இங்கே இல்லை, நான் இயற்கையோடு சேர்ந்து வாழணும் என்று முடிவு செய்தாள். அவள் நகரத்தை விட்டு வெளியேறி ஒரு அழகான கிராமத்தின் அருகே பசுமை நிறைந்த நிலம் வாங்கி ஒரு சிறிய வீட்டை கட்டி விவசாயம் செய்து அமைதியாக வாழ ஆரம்பித்தாள். அவள் தினமும் நெல், காய்கறி, கீரை, பழங்கள் வளர்த்தாள். ஆனால் அவள் அந்த விளைச்சலை தன் பயன்பாட்டுக்கு மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. வீட்டின் முன்பு வரும் பறவைகள், மான்கள், முயல்கள், அணில், நரி, எல்லா உயிர்களுக்கும் உணவு வைத்தாள். உயிரெல்லாம் ஒன்றுதான் என்று அவள் நம்பினாள். அதனால் எல்லா உயிர்களும் அவளை மிகவும் நேசித்தன. அந்த காட்டில் இருந்த ஒரு நரி தினமும் அங்கே வந்து சாப்பிட்டுச் செல்வது வழக்கம். ஒரு நாள் ஒரு பெரிய கரடி நரியிடம் கேட்டது, "நீ தினமும் வயிறு நிறைய சாப்பிட்டு வர்ற மாதிரி தெரிகிறே, எங்கே போற?" நரி சிரித்து, "அன்னபூரணி பாட்டி இருக்காங்க, அவங்க எல்லா உயிர்களுக்கும் அன்போட உணவு வைப்பாங்க, நானும் அங்கதான் சாப்பிடுறேன்" என்றது. கரடியின் கண்கள் பிரகாசித்தன. "நானும் வரலாமா?" "ஆமாம், வாங்க." இருவரும் மலைகள், கற்கள், காடுகள் கடந்து பாட்டியின் வீட்டை அடைந்தனர். அந்த வீடு பசுமையால் சூழப்பட்டிருந்தது. சமையல் வாசனை காற்றில் பரவியது. நரி கூப்பிட்டது, "பாட்டி, அன்னபூரணி அம்மா, வெளியே வாங்க." பாட்டி வெளியே வந்து பார்த்தாள். "ஆஹா, புதிய விருந்தினர் வந்திருக்காரா?" கரடி மரியாதையாக, "பாட்டி, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது" என்றது. பாட்டி புன்னகைத்தாள். "என் வீட்டில் எப்போதும் உணவு இருக்கும், வாங்க." அவள் வாழை இலையை போட்டு வெள்ளை சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கீரை, வடை, பாயசம் எல்லாம் வைத்து கொடுத்தாள். கரடி வாழ்நாளில் இப்படி ஒரு சுவையான உணவை சாப்பிட்டதே இல்லை. அதன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. "பாட்டி, நான் இங்கேயே தங்கலாமா? உங்களுக்கு உதவி செய்வேன்." பாட்டி உடனே ஒப்புக்கொண்டாள். "சரி கண்ணா, தங்கிக்கோ." நாட்கள் சென்றன. ஆனால் மெதுவாக கரடியின் மனதில் பேராசை வளர ஆரம்பித்தது. இந்த உணவு எல்லாம் எனக்கு மட்டும் கிடைத்தால் என்று நினைத்தது. அது மற்ற உயிர்களை பயமுறுத்தி விரட்ட ஆரம்பித்தது. பறவைகள் வரவில்லை, முயல்கள் வரவில்லை, நரி கூட வரவில்லை. பாட்டி கவலையடைந்தாள். "ஏன் எல்லாரும் வரமாட்டேங்கிறாங்க?" கரடி போய் சொன்னது. "அவங்க வேற இடத்துக்கு போயிருப்பாங்க." பாட்டி நம்பினாள். ஆனால் அவள் மனம் வலித்தது. ஒரு நாள் பாட்டி